வசனம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமாக நம்மளை குறித்து ஒரு கண்ணோட்டம் வச்சுருப்பாங்க. ஆமென். உலக பிரகாரமாக பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஆள் தான், எல்லாவற்றிலையும் பின்தங்கினவங்க தான். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குள்ளே செய்ய போகிற அந்த அற்புதமும் ஆச்சரியமான அந்த அதிசயத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய அந்த மென்டாலிட்டியெல்லாம் என்ன செய்ய போகுது, மாறிடும். அல்லேலூயா. இவங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமா, இவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிசயமா, அப்போ இதை செய்த தேவனே மெய்யான தேவன்னு எல்லாருமே அறிக்கை பண்ணும்படி நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், நம்ம உற்சாகம் கைகளை தட்டி பாடும். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. மனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போகிறார். அதனால எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாயிருங்க. ஆமென். ஆமாம், வழி திறக்கும் அதிசயம் நடக்கும். ஆமென். வழியே இல்லாத இடத்துல வழியை ஆண்டவர் திறப்பார். ஆமென். ஆகாருக்கு அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுன்னே தெரியலை. அப்பமும் தீந்துட்டு தண்ணியும் தீந்துட்டு எங்கே போகிறதுன்னே தெரியாமல் ஆண்டவர் நோக்கி கதறும்போது அவர் கண்ணை திறந்து பக்கத்துலேயே என்ன செஞ்சார், ஒரு நீரூற்றை காண்பித்தார். அல்லேலூயா. அந்த நீரூற்று இந்நாள் வரைக்கும் வற்றாத தண்ணி வந்துட்டே தான் இருக்குது. ஆமென். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதிசயம் இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று பேசப்படுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் செய்ய போகிற அதிசயம் எத்தனை தலைமுறை ஆனாலும் இவங்களுக்கு செய்தது இயேசுதான் இந்த அதிசயத்தை செய்தார் என்று வழங்க பண்ணும்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், ஆனால் வாய்க்கால் நிரம்பும். ஆமென். இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு உள்ள சூழ்நிலைகள்லையும் வழியை திறக்க பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் செங்கடல், முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை, எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியும், அவங்களை அழைத்து வந்த தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஜனங்கள் முறுமுறுத்தாலும் மோசே என்ன செய்யலை, முறுமுறுக்கையில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே அது நினச்சே பார்க்க முடியாத ஒரு அதிசயம். அல்லேலூயா. அந்த அதிசயம் என்ன செய்யுதுன்னா, ஜனங்களை விடுவித்தது மாத்திரம் இல்லை, சத்ருக்களை முற்றிலும் அழித்து போட்டது. அல்லேலூயா. இனி தீங்கே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு போனார். ஆமென். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் நம்மளை குறித்து வச்சுருக்க அந்த மைண்ட் செட் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, மாற்ற போகிறார். பொருளாதாரத்துலேயும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், வரங்கள் வல்லமையிலையும், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் என்ன நம்மளை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேருந்தே பார்க்கும்போது அங்கே என்னென்னா, பவுல் கப்பலில் போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. என்னென்னா புயல். இந்த புயல் வந்ததுனால
பெருங்காற்று மழையும் அடித்ததுனால அவங்களுக்கு என்னென்னு சூரியன் நட்சத்திரம் இதை கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய காற்று, அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்ததுனால இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. அப்போ வந்த பிரச்சனைனால இனி வாய்ப்பே இல்லை, இனி வாழ்க்கையில் முடிஞ்சு. அதுவும் நடுக்கடலில் இப்படி 14 நாட்கள் அவங்களுக்கு என்ன செய்யலை, சூரியனையும் பார்க்கல நட்சத்திரங்களையும் பார்க்கல, முழுவதுமே இருட்டாக இருக்குது, புயல் அடிச்சுட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 14 நாட்கள் அவங்க என்ன செய்யலை, சாப்பிடவும் இல்லை. கப்பலில் போனாலும் சுற்றி யாரையும் டக்குன்னு கூப்பிடவும் முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனித தொடர்பு அற்று போச்சு. ஆனால் நம்மளை அழைத்த தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்யலை, அற்று போகலை. அல்லேலூயா. அதில் பாருங்கள், பவுல் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே. ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதுங்க. ஆமேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செய்யாதுங்க, பயப்படாதுங்க. ஏன்னா நம்மளை ஆட்கொண்ட தேவன் நம்மோடு தான் இருக்கிறான். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். அதனால் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. அதில் சொல்லுவாங்க, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு தயவு பண்ண போகிறார், ஒரு அதிசயத்தை செய்வார். யாரின் மூலம் அது நடக்குன்னா இயேசுவே நம்ம வாழ்க்கையில் அதை செய்வார். அல்லேலூயா. மனுஷ தயவு கட்டளையிடணுமா, அதையும் கண்டிப்பாக என்ன செய்வார், கட்டளையிடுவார். இல்லை மனுஷனால் செய்ய முடியாத இடத்துல அவரே இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். ஆமேன். நம்ம அப்போஸ்தலர்கள் படகுல போகும்போது அக்கறைக்கு போய் சேரணும், ஆனால் போக முடியலை. அங்கே என்ன ஆகுது, கடல் கொந்தளிப்பு, காற்று வரும்போது 4ஆம் ஜாமத்தில் இயேசு என்ன செஞ்சார், கடல்லையே நடந்து வந்து அவங்கள காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஒரு அளவு தான் என்ன செய்ய முடியும், மனுஷனால் உதவி செய்ய முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், நிரப்புவார். அல்லேலூயா. இங்கே இதில் பாருங்கள், தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அதே மாதிரி 28ஆம் அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனம் பார்க்கும்போது மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுலை அவங்க பக்கத்தில் ஒரு துறைமுகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்து. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே குளிரானனால கொஞ்சம் விறகு எல்லாம் எடுத்து தீ மூட்டதுக்கு, அனல் மூட்டதுக்காக எடுத்துகிட்டு இருக்கும்போது 3ஆம் வசனம் பாருங்கள், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. ஆமே. ரொம்ப விஷமான பாம்பு. அந்த பாம்பு என்ன செய்யிட்டு பவுலுக்கு கையை கடிச்சிட்டு, இப்போ கடித்த உடனே அந்த அடுத்த படித்து பாருங்க, அதில் அந்த மக்கள் சொல்லுவாங்க 4ஆம் வசனத்தில், விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இப்போ நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது என்ன சூழ்நிலையில் வருதுன்னு உள்ளது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு இது தேவைதான், இவன் என்ன சொல்கிறது. இப்போ பவுலுக்கு பார்த்தீங்களா, பவுலை ஆட்கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாமலே இந்த மனிதர்கள் பேச தொடங்கிட்டாங்க. ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், அவன் அந்த பூச்சை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க 6ஆம் வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இவன் எப்பண்டா சாவான், இவனுக்கு பாம்பு கடிச்சிருக்கு, இவன் இப்படியே நிற்கானே, என்ன விழுந்து சாகையிலேயே அப்படின்னு மனுஷங்க நினச்சிட்டே இருக்காங்க. ஆமேன். நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டு இது பண்ணால் கண்டிப்பாக நம்ம சாவோன்னு தான் நினைப்பாங்க. நம்ம யாருக்குமே தீங்கு பண்ணாமல் உண்மையாக வாழ்ந்து பிரச்சனைகள் வரும்போதும் மக்கள் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அதை என்ன செய்வார், மாற்றி அமைக்கிறார். பாருங்க, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நேரம் ஆகியும் இவன் சாவான்னு பார்த்தா இவன் என்ன ஆகலை, சாகையில். வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஆனாலும் நம்ம என்ன பிழைத்து இருக்கிறோன்னா நம்மளை ஆட்கொண்ட இயேசு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் அவனுக்கு ஒரு சேதம் வரையலை. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு மைண்ட் என்ன செய்யுது, மாறுது.
அப்படின்னா இவன் தேவன் என்று சொல்லி கொண்டுறாங்க. அப்படின்னா இவன் தான் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு என்ன மக்கள் வந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளை அப்படி சொல்லாண்டா, இவனுடைய தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லும்படியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி ஓடி வந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட பிரயாசத்துக்கு அவர் வந்து பலன் அளிக்கிற தேவன். ஆமேன். மனுஷன் மறந்துடுவாங்க, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அவர் கணக்கிலேயே வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சாக மாட்டீங்க, பயப்படாமல் இருங்க, ஒரு சேதம் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. மனுஷன் என்ன சொன்னாலும் அதை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ளே அதிசயமும் ஆச்சரிய விதமான ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. யாருக்கு வாழ்க்கையிலையும் அப்படி நடந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அதிசயம் அவரின் நாம மகிமைக்கென்று பெரிய அளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தானியல் தெரியும்ல, தானியலுக்கும் சிங்க கபியில் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த இடத்துல ராஜாவால் ஒரு அளவு தான் காப்பாற்ற முடியுது. ஆனால் கையெழுத்து போட்ட பிறகு அதை என்ன செய்ய முடியல. ராஜா ஒரு நாட்டுக்கு ராஜா நினச்சுமே அதை என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியல சட்டத்தை. ஆனால் ராஜாதி ராஜா அங்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த குழியில் வந்து ஏன்னா ஹையர் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆமேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரதமர் இவங்க எல்லாம் நினச்சா ஒரு செய்யலாம். ஆனால் இவங்களுக்கு மேலான அதிகாரம் தான் இப்போ பார்த்திங்கன்னா வல்லரசாக அமெரிக்கா இருக்குது. அவர் நினச்சா இவங்க எல்லாரையுமே என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர்னு பாருங்கள் வரி போடுவார், ஒவ்வொரு நாட்டுக்கு மேலே வரி போட்டுகிட்டே இருப்பார். அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாதனால அவருக்கு சட்டத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, அடி பணிஞ்சுக்குவாங்க. அப்போ உலகத்திலேயே எப்படி இருக்குன்னா, அண்ட சராசங்களை உண்டாக்குன தேவன் தான் நம்மளை ஆட்கொண்டிருக்கார். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமேன். என்னை ஒருவர் ஆட்கொண்டுள்ளார், அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். எந்த நிலையில் இருந்தாலும். இப்போ நான் எல்லாம் உயிரோடு இருக்கேன்னா ஆண்டவருக்கு தயவு தான். ஆமேன். நான் எப்படியோ போக வேண்டிய வாழ்க்கை, சாக வேண்டியவன். ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு நிற்கேன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுக்கு நானும் ஒரு சாட்சி. அல்லேலூயா. அப்பாவுக்கு வாழ்க்கை இருக்கட்டு, உங்கள் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட முறையில் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நிலையில் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை உயிரோடு வைத்து தான் இருக்கார். ஆமேன். நீங்களே ஒரு அற்புதமும் ஒரு அதிசயம் தான். ஆமேன். ஆமாம். நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பெரிய அற்புதம் அதிசயமாகும். ஆமேன். ஆமாம். ஏன்னா நம்ம விசித்திர வினோதமாக நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, உருவாக்கி இருக்கிறார். அவருடைய கண்களில் நம்ம விளையிற பெற்றவர்கள். ஏன்னா அவருக்கு சொந்த இரத்தத்தை சிந்தியாக நம்மளை மீட்டிருக்காரு. அல்லேலூயா. ஆமீன். அவருக்கு நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, தானியல் வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து தானியல் வாழ்க்கையில் ஆண்டவர் தானியலோடு இருக்கிறார் என்பதை என்ன செஞ்சார், வழங்க பண்ணார். ஆமீன். அந்த ராஜாக்கிய மனசு மாறினது மாத்திரம் அவர் எழுதும்போது சொல்லுவார், இப்படி ரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற அற்புதம், இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு தேவன் உண்டுன்னா அது இயேசு ஒருவரால் தான் அது சாத்தியமாகும். அல்லேலூயா. அப்படி ஒரு அதிசயத்தை நம்ம எதிர்பார்க்குறீங்களா? நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வாழ்க்கை செழிக்கணும். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் வர நன்மையை பார்த்தே அவன் என்ன செய்யணும், இயேசு தான் மெய்யான தேவன் சொல்லி அவரை தேடி ஓடி வரணும். அல்லேலூயா. அப்போ தானியலுக்கு வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்குது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகமும் ஆண்டவருக்காக உண்மையாக நின்னதுனால அக்கினிக்குள்ளே போட்ட பிறகும் அங்கே அவங்களுக்கு ஒரு சேதமும் அவங்க என்ன செய்ய முடியலை, காணையில். அங்கேயும் ராஜாக்கு மனசு என்ன செய்யுது, மாறுது. அன்னைக்கு ஆகாஸ்வேரு ராஜா கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேலே அரசாண்டுட்டு இருந்திருக்காரு. ஆமேன். ஆனால் அவர் எல்லாருக்கும் எழுதுறாரு, தானியலுக்கு தேவனை தான் எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். அதை மீறினவன் உயிரோடவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டார். அதுக்கு காரணம் என்ன, தானியேலை ஆட்கொண்டிருந்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம நேரம் போகாமல் சபைக்கு வரோம், இல்லை சும்மா வந்து சேவிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இல்லை. நம்ம வாரது எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே கணக்கில் வச்சுட்டே இருக்கிறார். சில தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில் வாரதும் நன்மைக்கு தான். ஆமே. எது செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார். ஆமே. ஆமாம். நம்மளை குறித்த ஆண்டவருடைய நினைவுகள் தீமைக்கு எதுவானது அல்ல. அது எல்லாமே என்னது, சமாதானத்துக்கு எதுவானது. ஏசப்பாகிய ரத்தம் நம்மளுக்காக நன்மையானதை தான் பரிந்து பேசுதான். அவருக்கு திங்கிங் எல்லாமே நம்மளை குறித்து என்ன தான்,
நல்லது தான். நம்ம தான் அவரை குறித்து சில நேரங்களில் தவறாக சிந்திச்சுட்டு அவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஆனால் அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு பின்வாங்கினதே இல்லை. அல்லேலூயா. அப்போ இதுவரை நடத்தின தேவன் என்னை நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 25 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் இதையும் குறித்து வச்சு வீட்டில் படிங்க. 26வது வசனத்தை பாருங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதனால் அப்படி செய்கிறாரா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் வர அதிசயம் அற்புதம் எல்லாம் எதுக்கு? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலம் இல்லை, எனக்கு உலகத்தில் ஒன்றுமே தெரியலைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பாவே உங்களுக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் எல்லாமா இருப்பாராம். அல்லேலூயா. ஏன்னா உங்களை தெரிந்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். சும்மா உங்களை விட்டுட்டு போகிறதுக்காக அழைக்கல. அல்லேலூயா. அதே பிறகு ரோமர் 8 26 28 பாருங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்மளுக்கு சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது. ஜோம் பண்ணதுக்குள்ள அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும். சில பிரச்சனைகள்னால நம்மளால் ஆண்டவரை தேட முடியாமல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம பலவீனங்கள் ஆவியானவர் என்ன செய்வாராம்? உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கணும் அதுக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவர் உதவி செய்கிறார். 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அப்போ இருதயங்களை தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்து அவருக்கு சித்த நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நம்மளுக்கு உள்ளேருந்து ஜெபிப்பாராம். ஆமென். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல, சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரதான் செய்யுது. நம்ம எப்போவுமே விசுவாசத்தில் வல்லவர்களா இல்லை. விசுவாசத்தில் பலவீனர்கள் அநேகர் உண்டு. ஆனால் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு நமக்குள்ளே இருந்து நம்மளை ஜெயங்கொள்ள வைப்பார். ஆமென். நம்மளை ஆட்கொள்ளுவார், நம்மளை ஆளுகை செய்வார், நம்மளை வழி நடத்துவார். ஆமென். அதான் தாவீது சொல்வார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? போதித்தர்களும் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. என்னால் முடியாது, ஆனால் உம்மால் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசு சொல்லி வச்சுட்டார். ஆமென். அப்போ நம்மளுக்கு ஆதாரம் எல்லாமே யார்? இயேசுவாக இருக்கணும், அடித்தளம். அல்லேலூயா. அப்போ அதே அதிகாரத்தில் ரோமர் 8 32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்போ சொந்த குமாரனே நமக்கு தந்துட்டார். நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்வார்? சந்திப்பார். எல்லாவற்றையுமே உங்களுக்கு தருவார். ஆமென். அவருடைய சித்தம் நிறைவேற நம்மளை நடத்துவார். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தேவையும் சந்திப்பார். நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ, என்ன தேவைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அதை சந்திப்பார். அல்லேலூயா. ஆச்சரியம் அற்புதமான விதத்தில் சந்திப்பார். ஆமென். நம்ம நினச்சே பார்க்காத விதத்தில் காரியங்கள் நடக்கும். ஆமென். அவர் நடத்தி செல்வார். இஸ்ரவேல் ஜனங்களும் நினச்சி பார்க்காத நேரம் வனாந்தரத்தில் அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக அவர் ஆண்டவரே நடத்துகிறார். ஆமென். 40 வருஷம் அவங்களுக்கு என்ன இல்லை? வஸ்திரம் பழசாகையில், காலு வீங்கையில், அவங்களுக்கு பலன் குறையில். அப்போ என்ன மாதிரி ஒரு அதிசயம் பாருங்கள். நம்ம மனுஷீகத்தில் நினச்சே பார்க்க முடியாத ஒரு அதிசயம். 40 வருஷம் ஒரு குறைவில்லாமல் நடத்தியிருக்கார். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு உள்ள இயேசு தான் இன்றைக்கி என்ன இருக்காரு?
உயிரோடு இருக்கிறார். அதே தேவன் தான் நம்மளையும் அழைத்திருக்கிறார். ஆமென். எந்த ஒரு பலவீனமே இல்லாமல் அவங்கள நடத்தினாராம். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனங்களெல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஒரு பலவீனமோ ஒரு சேதமோ அணுகாமல் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன நடத்தணும். ஆமென். அதே மாதிரி ஞானத்தில் குறைவு இருந்தால் அவரே நம்மளுக்கு ஞானமாக இருப்பார். ஆமென். என்ன பேசணுமோ அங்கே அவர் நம்மளுக்காக பேசுவார். ஆமென். பேசுகிறவர்கள் நீங்களெல்லாம் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர். சில சூழ்நிலைகள் சில இடங்களில் நம்ம இப்போ கவர்மெண்ட் விஷயங்களில் போய் நின்னால நம்மளுக்கு தெரியாது என்ன பேசுவோம், என்ன செய்வோம், யார்கிட்ட இது என்ன மூவ் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவரே அங்கே என்ன செய்வார்? கிரியை நடப்புவார். நான் ஒரு அண்ணனுக்கு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணன் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க பெங்களூரில் அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் ஆனனால சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டி கூட வளர்ந்துருக்காங்க. அப்போ அவங்க பாட்டிக்கு சொந்தங்கள் பெங்களூரில் இருந்தனால இவங்கள வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ பெங்களூருக்கு போய் ஒரு 20-25 வருஷம் அவங்க சின்னதுலேருந்தே அங்கே தான் இருந்திருக்காங்க. 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. படிப்பை முடிச்சுட்டு பெங்களூர் போனது. அங்கேயே போய் ஒரு டெய்லருக்கு கூட அவங்க கடையில் போய் இருந்து அந்த டெய்லரிங்கெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படி அவங்க வாழ்க்கை ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகியாச்சு. இப்போ திருமணம் ஆன பிறகு இவங்களுக்கு ரேஷன் கார்டு எடுக்கணும். ஆனால் இவங்கள்ட்ட என்ன இல்லை, எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை. அப்பா அம்மா இல்லாதனால இவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்போ டாக்குமெண்ட்ஸை கொண்டு கவர்மெண்ட்டில் கொண்டு காட்டினா தான் அவங்க அதை பார்த்து சைன் போட்டு நம்மளுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாரையுமே இங்கே தெரியாதான். அவங்க திருநெல்வேலிக்கு 25 வருஷம் கழித்து வராங்க. அப்போ யாருமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு உங்களை மட்டும்தான் தெரியும். உங்களை நம்பி நான் என்ன செய்யேன், அங்கே போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலே சும்மாவே உள்ளே போயிருக்காங்க. இவங்கள கூப்பிட்ருக்கு வாங்க அப்படின்னு. இவங்க உள்ளே போய் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, வழியை வாய்க்க பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு கூப்பிட்ட சொன்னாங்களாம், உங்களுக்கு சைன் போட்டு ஓகே ஆயிட்டு அப்படின்னு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு. அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் அங்கே வாராங்க. அங்கே அந்த அவங்களுக்கு பிஏவா உள்ள ஆள் ஐயோ அந்த ஃபார்ம் மாறிட்டு நீங்கள் சைன் போட வேண்டியது இந்த ஆளுக்கு இல்லை, இன்னொரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாங்க, நான் சைன் போட்டால் தான் இனி அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை நம்பி அங்கே போனாங்க, அவர் அங்கே கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பன்னீர்செல்வம் அவங்க இறந்து போனாங்க, இயேசு குடிக்கிறார். அவங்க சாட்சியிலையும் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் பாஸ்போர்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த இது டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு வெளிநாட்டு ஊழிய அழைப்பு வந்திருக்கு, பாஸ்போர்ட் எடுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் ஹிந்து ஆனனால, அவங்க சாட்சி நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹிந்து ஆனனால இவருக்கு ஒன்றுமே கொடுக்காம இவருக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் தீ வச்சு எரித்து இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் மோகன் எங்களை கூட போய் சேர்ந்தது. அதுலேருந்தே அந்த ஊழியத்தில் வராங்க. அப்போ இவருக்கு பாஸ்போர்ட் எடுக்க போனால் சர்டிஃபிகேட் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை. ஆனால் ஆஃபீஸுக்கு போனாராம். அங்கே உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே உள்ள ஆஃபீஸர் யாருன்னா இவருக்கு பாட்டை கேட்டு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. அவர் கூப்பிட்டு வச்சு டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்து சர்டிஃபிகேட் என்ன ஒன்றும் வேண்டாம், என்ன அவரு கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 13 பாஸ்போர்ட் ஆகியாச்சு, என்ன நான் பாஸ்போர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போது அவர் அதில் சாட்சி சொல்லும்போது ஆண்டவரை நம்பி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அவர் அங்கே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆச்சரியமும் அற்புத விதமான அதிசயம். ஆமென். இது உலகத்தில் பார்க்கும்போது சாத்தியமே இல்லை. இத்தனை ஆள் பிடி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வாங்க முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆனால் ஆண்டவருக்கு கண்ணில் நம்மளுக்கு தயவு கிடைக்கும்போது எல்லாமே சாத்தியமாகும். அல்லேலூயா. அப்போது ஏசப்பா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கார். ஆமேன். தேவன் எப்படி இந்த அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். இதை எல்லாரும் கண்டிப்பாக குறித்து வச்சுருங்க. இந்த வசனத்தை ஜோம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமேன். அப்போ ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் யார்? இயேசு. நம்ம எல்லாரும் யார்? ஆடுகள். அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவருக்கு கைக்குள்ளான ஆடுகள். அப்போ அவருக்கு கையில் நம்ம இருக்கும்போது நம்மளை யாருமே பறித்து கொள்ள முடியாது. அப்போது அந்த ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித
நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்போ அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மளுக்குள்ளே அதை அவர் செய்வாங்க. ஆமேன். அப்போ இயேசு இல்லாமல் ஒரு அற்புதமாக அதிசயமும் நடக்காது. ஆனால் இயேசு இருந்து ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்போது அது அவருடைய நாமமும் மகிமடையும், நம்ம வாழ்க்கைக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். நம்ம அதை தான் விரும்பணும். ஏசப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அற்புதம் அதிசயம் உங்கள் நாம மகிமைக்குன்னு இருக்கணும். ஆமேன். இது கர்த்தராலே வந்தது. ஆமேன். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமேன். சியோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும்போது சொப்பனம் பார்க்குற ஆள் போல இருந்தாங்களாம். ஆமாம். ஒரே நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பு மாதிரி விடுதலை வரும்போது அவங்களால அதை நம்பவே முடியலையாம். ஆமேன். ஒரு ராத்திரி நம்ம உறங்கி சில சொப்பனெல்லாம் ஒரிஜினலாக நடந்த மாதிரியே இருக்கும். ஆமேன். ஆனால் முழிச்சு பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. நம்மளுக்கே ஒரு ஷாக் ஆகிருக்கு, என்னடா இது சொப்பனமான். ஆனால் ஒரிஜினலாக நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்து கொண்டு வந்தார். ஆமேன். நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அற்புதங்களை செய்வார். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்கும். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை அது வெறுமே போகாது. எப்படி மழையானது பூமியில் பெய்து அது முளை கிளப்பி புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குதோ, அதே மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குன்னு சொல்ல. ஆமேன். அப்போ ஒரு வார்த்தை வருதுன்னா அது கண்டிப்பாக அது முளைக்காமல் போகாது. ஒரு விதை ஒரு நிலத்தில் விழும்போது அது கண்டிப்பாக முளைக்கும். ஆனால் அந்த நிலம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம என்ன செய்யணும்? இயேசப்பாவை முழுவதோடு விசுவாசிக்கணும். அவர் சொன்ன கற்பனைகளின்படி நம்ம நடக்கும்போது சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை நம்ம காலின் கீழ் மிதித்து போடுவார். அல்லேலூயா. அப்படி நம்மளை வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஆமேன். அதனால் கவலைப்படாண்டாம். பக்கத்தில் எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷமாக பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஆமேன். ஆமேன். அதனால் கவலைப்படாதுங்க, ஆண்டவர் அப்போதான் செய்வார். ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்லியேன்னா நம்ம வெளியே போனால் தான் கவலை வந்துடும். அதனால தான். ஆமேன். ஏதாவது சொன்ன உடனே மொத்தமும் கீழே இறங்கிடும். அப்படி பலூனை நம்ம ஊதி பெருக்கி வச்சுட்டு ஒரே ஒரு ஊசி போதும், ஒரு சின்ன ஓட்டை போதும், மொத்தமாக என்ன செய்யலாம்? டவுன் ஆகிடும். ஆனால் அப்படி டவுன் ஆகக்கூடாது. ஆமேன். விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதனால நம்ம பேர் என்னது? விசுவாசிகள். அப்போ ஆடாகிய நமக்கு பெரிய மேய்ப்பராக இயேசு இருக்கிறாரு. அவரு உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்காரு. எதுக்கு ஜீவனை கொடுத்தாரு? உங்களை விட்டுட்டு போக இல்லை, நம்மளை விட்டுட்டு போக இல்லை, நம்மளை நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. அதனால உள்ளும் புறமும் அவருக்கு வாசலாகி அவருக்குள்ள நம்ம வரும்போது உள்ளும் புறமும் மேய்ச்சல் தான். ஆமேன். அதனால ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.